அரசநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்றார். அது மட்டும் இல்லாமல் வெல்வெட்டித்துறை, சாவகச்சேரி போன்ற பல இடங்களிலேயும் தன்னுடைய உரையை ஆற்றுவதற்காக மக்கள் சந்திப்புக்காக சென்றிருந்தார். இது உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் முன்னைய காணொலியிலே தொடர்பாக சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைப்பு குழு ஆரம்பித்த போது அங்கு நடந்த சில விஷயங்கள் தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த வைத்தியசாலை விஷயங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் முழுமையான விடயங்கள் என்ன ஆராயப்பட்டது, அதுலேயும் குறிப்பாக தமிழர்கள் தொடர்பாக, தமிழர்களது உரிமைகள் தொடர்பாக என்னென்ன விடயங்கள் ஆராயப்பட்டது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக இந்த கீரிமலையில் இருக்கிற ஜனாதிபதி மாளிகை வந்து உடனடியாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக விடப்படும் என்று அன்ருமா அரசநாயக் அவர்கள் கூறியிருக்கின்றார். இந்த உறுதிமொழியை அவர் கொடுக்கின்ற பொழுது அதை என்னென்னதுக்கு பயன்படுத்தலாம், இதை நாங்கள் பல்கலைக்கழக தேவைக்கு பயன்படுத்தலாம், அது பிரயோசனமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை ஒரு சுற்றுலாத்துறை மையமாக நாங்கள் மாற்றினால் கூட இது நாட்டுக்கு வருவாயை ஈட்டித்தர அதே நேரங்களில் இது வந்து பொதுமக்களது பயன்பாட்டுக்கு இது விடப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதன் தொடர்ச்சியாக அவர் பேசுகின்ற பொழுது கூட, அதாவது வந்து வெல்வெட்டித்துறையில் உரையாற்றுகின்ற பொழுது கூட இந்த ஜனாதிபதி மாளிகையை கட்டியது தொடர்பான விமர்சனத்தையும் முன்வைச்சிருந்தார். அதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் இந்த தையிட்டி விகாரை. இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக, அதாவது வந்து அத்துமீறி இந்த தையிட்டி விகாரை கட்டப்பட்டிருக்கின்றது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தீர்மானம் எடுக்கப்பட்ட போதும் கூட இந்த தையிட்டி விகாரை இன்னும் அகற்றப்படவில்லை. இதற்குரிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கேட்கின்ற பொழுது ஆளுநர் அவர்கள் அதற்கு அருகில் உள்ள காணிகள், அதாவது வந்து அதற்கு அருகில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகள் உடனடியாக அவர்களுடைய கையளிக்கப்படும் அல்லது அவர்களுக்கு அது தொடர்பான நஷ்ட ஈடு வழங்கப்படும் என்று ஆளுநர் அவர்கள் கூறுகின்றார். அதற்கு பிறகு அன்ருமா அரசநாயக் அவர்களும் இதற்கான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் சொல்ல அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் அதற்கான ஒரு ஒப்புதலை வழங்குகின்றார். அதற்கு பிறகான கால பகுதியில், அதாவது இந்த விடயம் கழிச்சு கொண்டிருந்த இறுதியில் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாங்கள் சாதாரணமாக ஒரு மதில் கட்டினாலே, அதாவது அத்துமீறி ஒரு மதில் கட்டினாலே அதற்குரிய சட்ட விதிகளுக்கு ஏற்ப அந்த மதில் அகற்றப்படும். ஆனால் சட்டவிரோதமான ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் அந்த விகாரை இன்னும் அகற்றப்படவில்லை என்று தன்னுடைய இது தொடர்பான விமர்சனங்களையும் அவர் முன்வைச்சிருந்தார். தையட்டியில வந்து ஜனாதிபதி அவர்களே 6 ஏக்கர் காணி வந்து தனியார்ட காணி, தையட்டியில வந்து தனியார்ட காணி பறிக்கப்பட்டு சட்டவிரோதமாக அதை அக்விசிஷன் செய்யாமல் பறிக்கப்பட்டு ஒரு விஹாரை கட்டி இருக்கு. உண்மையிலே தையட்டியில வந்து விஹாரை கட்டுறதுக்குரிய காணி அங்கே இருக்கு, விஹாரைக்குரிய காணி இருக்கு. அந்த காணியில கட்டாமல் வந்து தனியார்ட காணியை வந்து பறிச்சு அந்த அந்த விடயம் எங்களுக்கு தெரிய வர நாங்கள் இந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அந்த அந்த கல்லு நாட்டின 2வது நாள் தெல்லிப்பள்ளியிலையும் வந்து அதுக்கு பிறகு இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்து நாங்கள் தீர்மானம் எடுத்தது அது செய்யக்கூடாது. அப்படி இருக்கவும் வந்து 2 வருஷத்துக்குள்ள வந்து அது கட்டி இருக்கு. அப்ப இது ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை, இது தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை. இது சொல்லப்பட்டது நீங்க செய்யக்கூடாது, இது தனியார்ட காணி என்று சொன்னதுக்கு பிறகு வந்து கட்டி இன்றைக்கு வந்து அந்த 6 ஏக்கருக்குரிய தனியார்கள் வந்து நடுத்தருவில் இருக்கிறோம். வயது போன ஆக்கள் அவருடைய புள்ளியல் எல்லாம் வெளியில போயிட்டோம். அப்ப அவைக்கு வந்து தங்களோட சொந்த இடங்களுக்கு போகலாம்னு இருக்கு. இப்ப இது வந்து இப்ப நாங்க தையட்டியில வந்து இருக்க விஹாரைக்குரிய காணியில வந்து கட்டுறதை வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துல வந்து வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அப்ப இது தேவையில்லாத ஒரு அநியாயம். அப்ப இந்த விஷயத்துல வந்து நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாட்டி வந்து நான் நினைக்கிறேன் அது ஒரு பிள்ளையான ஒரு இதைத்தான் கொடுக்கும். இப்ப ஒரு வீடு வந்து அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டா வந்து வீடை எடுக்க சொல்லிதான் எங்களுக்கு லோக்கல் கவர்மெண்ட் சொல்றாங்க. நான் வந்து ஒரு மதில கட்டினாலே வந்து லோக்கல் கவர்மெண்ட் பெறுவது வந்து நீங்கள் எப்படி கட்டுறீங்கன்னு சொல்லி போட்டு அதை இடிக்கணும்னு சொல்லுறாங்க. ஆனால் இது சொல்லப்பட்டு மேல் மட்டத்தில் வந்து முடிவெடுக்கப்பட்டு ஏகமனதாக வந்து டிசிசியில வந்து கூட்டம் செய்து ஏகமனதாக வந்து முடிவெடுக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து இது கட்டப்பட்டு இருக்குது. அது நான் நினைக்கிறேன் வந்து ஒரு மிகவும் தவறான ஒரு முன்னுதாரணம். தொல்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆராய வேணும், அதில் வந்து கொஞ்சம் கூட கவனத்தையும் செலுத்தும். இதில் அது சம்பந்தமாக இந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முற்று முழுதாக தனியாட்டு காணி அது வந்து இங்கே டிஎஸ்மேர் முழு பேரும் வந்து இங்கே இருக்கிறோம். அதை வந்து உறுதிப்படுத்தி வந்து போன அரசாங்கத்துடைய காலத்தில் வந்து நான் இந்த பிரச்சனை கிளப்ப வந்து துணை பாதுகாப்பு அமைச்சர் வந்து பொய் சொன்னேன். கவர்னர் அப்பொழுது வேதநாயகம் ஐயா தான் நினைக்கிறேன், இல்லை அவருக்கு பிறகு
ஜிஏ இருந்தவர். ஜிஏயும் தெல்லிப்பல டிஎஸ்எம் வந்து அது என்ன விஹாரைக்குரிய காணி என்று பொய்ய சொன்ன பாராளுமன்றத்தில். அதுக்கு பிறகு வந்து நான் தொடர்படுத்த வந்து அவை அந்த அமைச்சருக்கு கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வந்து நான் இங்க வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது முழுக்க அந்த விவரங்களை வந்து கொடுத்திருக்கு வந்து தனியார்ட காணி என்று. இப்ப நீங்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும். என்ன பொறுத்தவரை வந்து அந்த மாற்றம் வந்து இந்த விஷயம் இப்படியான விஷயங்களை வந்து நிச்சயமாக வந்து காட்டும். அப்பதான் எங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும் வந்து இது ஒரு இனவாதம் இல்லை, இது தாண்டி வந்து விஷயங்கள் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வரும். அதை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுக்கணும் என்று நான் தாழ்மையாக வந்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஜனாதிபதி அவர்களே, நாங்கள் இந்த விகாரை சம்பந்தமாக நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்தேன். நான் அந்த மக்களோட கூப்பிட்டு கதைத்து அவர்கள் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த விகாரை இருக்கிற காணி விகாரை கண்டு ஒதுக்கப்பட்ட ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட காணியை இந்த விகாரைக்கு இப்ப கட்டி இருக்கிற அந்த காணிக்கு பதிலாக அதை தந்தால் தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவை நாங்கள் ஏதோ ஒரு முறையிலே ஒரு தீர்த்து விட்டால் சுகமாக இருக்கு. அது தவறு. அதுக்கு அழிக்க ஆளுநர், அது தவறு. நாங்கள் அந்த மக்களோட வந்து தொடர்ந்து வந்து தொடர்பில் இருக்கிறோம் வந்து அது அப்படி அல்ல. எங்களுக்கு அப்படி இந்த ஒரு இடத்துல வந்து சொல்ல இல்லை. அது நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக வந்து அவங்களோட கலந்துரையாடணும். நாங்களும் வந்து அந்த இடத்துல வந்து இருக்க விரும்புகிறோம். அதுமேலது ஜனாதிபதி அவர்களே, இந்த தையிட்டி விகாரையை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் எப்போதுமே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமான அரசியலை விட்டு இது மத ஒற்றுமைக்காக முடிந்த ஒரு கோயிலை இடிப்பது என்று கேட்பது முட்டாள்தனமானது. நாங்கள் பௌத்த மதமோ இந்து மதமோ எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்றதுதான் இந்து மதம். ஆகவே கட்டிய அந்த விகாரையை அப்படியே வைத்துவிட்டு அவர்களுடைய நட்டவீட்டை கொடுத்து அதுக்கு அங்காலே இருக்கிற கோயில் காணி, அதாவது விகாரை காணியை பொதுமக்களுக்கு கொடுக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அதோடு இந்த தையிட்டி அரசியல் முடிந்து இவருடைய பாராளுமன்ற கதவை பதிலாகும். මේක ටිකක් වර්ධනය වෙලා තියෙන ප්‍රශ්නයක් නේ. අපි අවසන් කරගමු නේද? දැන් අපි පළමු කොටම සියලු දෙනාට ස්තුතිවන්ත වෙනවා මේ සාකච්ඡාවට සහභාගී වීම පිළිබඳව. தையிட்டி சம்பந்தமான இந்த விடயம் காய்க்கப்பட்ட அதே நேரத்தில் அதற்கு பிறகு இந்த மண்ணகழ்வு தொடர்பாகவும் பேசப்பட்டது. இந்த மண்ணகழ்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுது நாங்கள் முன்னைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஆரம்பித்த பொழுது இந்த வைத்தியசாலை தொடர்பாக விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இளங்குமரன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் இந்த மண்ணகழ்வு தொடர்பாகவும் பேசியிருந்தார். அதற்கு பிறகு இந்த மண்ணகழ்வுகளுக்கு போலீசார் மூலமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அன்ரோ மாரசநாயக்க அவர்களும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பேசியிருந்தார். இதற்கு பிறகு வெல்வெட்டி துறைக்கு சென்ற அன்ரோ மாரசநாயக்க அவர்கள் அதுல பல விடயங்களையும் எடுத்து எம்பி இருக்கின்றார். குறிப்பாக அவர் அதுல என்ன பொருள்பட அந்த வெல்வெட்டி துறை உரையில என்ன பொருள்பட காய்ச்சார் என்றால் இன நல்லிணக்கம். அதாவது முன்னைய காலகட்டங்கள்ல போர் எங்களை பிரிச்சது, அரசியல்வாதிகள் எங்களை பிரித்தார்கள், இப்ப நாங்கள் ஒற்றுமையாக வாழ ஆசைப்படுகின்றோம். உண்மையிலேயே மக்கள் வந்து இன நல்லிணக்கத்தோடு இருப்பதற்காகத்தான் ஆசைப்படுகின்றார்கள். அவர்களுக்கு சண்டை பிடிக்கணும் என்றோ அல்லது போர் சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடணும் என்றோ ஆசை இல்லை. ஆனால் இந்த பிரித்தாளும் கொள்கையை முன்னைய காலகட்டங்களில் பயன்படுத்தினவர்களும் அரசியல்வாதிகள், இப்ப பயன்படுத்தினவர்களும் அரசியல்வாதிகள் தான். அதாவது என்ன விடயத்தை மறைமுகமா சொல்றாருன்னா, முன்னைய காலகட்டங்களில் இந்த தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது தந்தை செல்வா முன்வைத்த ஒரு கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கை. அதை விமர்சனம் செய்யற முகமாக அவர் இந்த விடயத்தையும் சொல்லியிருக்கார். இது சமூக வலைத்தளங்கள்ல பல எதிர்ப்பலைகளையும் ஏற்படுத்தி இருக்கு அவர் சொன்ன இந்த தனிநாடு கொள்கை சம்பந்தமான விடயம். ஆகவே இந்த கட்சி ரீதியாக தனிநாடு வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கட்சி இப்ப எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக அவர் தன் விமர்சனத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது பரம்பரை ஆட்சி, சில நேரம் கணவன் ஆட்சியில இருப்பார், அதுக்கு பிறகு மனைவி இருந்திருப்பார், அதுக்கு பிறகு அப்பா ஆட்சியில இருப்பார், அதுக்கு பிறகு பிள்ளைகள் வந்திருப்பார்கள் என்று இந்த பரம்பரை ஆட்சி தொடர்பாக தொடர்ந்து இந்த குடும்ப ஆட்சி தொடர்பான விமர்சனத்தையும் அவர் முன்வைச்சிருப்பார். இந்த அன்ரோ மாரசநாயக்கனுடைய தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில இந்த குடும்ப ஆட்சி நடைபெறாது. இதுல அவர் யாரை மறைமுகமா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீமாவோ காலத்திலிருந்து இப்ப ராஜபக்சக்கள் குழுமம் ஒரு ஆட்சி அமைப்பாகவே தொடர்ந்து இந்த முன்னைய ஆளுங்கட்சியாக இருந்தது முன்னைய காலகட்டங்கள்ல. அந்த வகையில அந்த விடயத்தையும் அவர் விமர்சன ரீதியில சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் போலீசார் தொடர்பாக கதைக்கின்ற பொழுது பெரும்பாலான போலீசார் வந்து தமிழ் பேசுற போலீசார் இன்னுமே இல்லை. ஆக தமிழ் பேசுற அதிகாரிகள், தமிழ் பேசுற போலீசார் கொண்டு வரப்பட வேண்டும். ஆகவே தமிழ் மக்களை போலீசில் இணைப்பது தொடர்பாக, காவல்துறையில் இணைப்பது தொடர்பாக பேசியிருந்தார். ஆக இங்க அலுவலகங்களுக்கு போகின்ற பொழுதோ அல்லது போலீஸ் நிலையங்களுக்கு போகின்ற பொழுதோ தமிழில் உரையாடுவதற்கு போதுமான போலீஸ் அதிகாரிகள் இல்லை என்பதுதான் அவர் முன்வைச்ச அந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை நாங்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த விடயம் எப்படி ஒரு பேசுபொருளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இப்ப இவர் ஏற்கனவே இந்த மொழி சம்பந்தமாக பேசுகின்றார். இது காணி போலீஸ் அதிகாரங்கள் பயிரப்பட்ட இந்த மொழி ரீதியான எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஆக உடனடியாக இந்த காணி போலீஸ் அதிகாரங்கள் பயிரப்படுவது தொடர்பாக பேச வேண்டுமே தவிர இந்த தமிழ் மக்களை போலீஸ்ல அதாவது போலீஸ் அதிகாரிகளாக நியமிக்கிறது தொடர்பாக பேசுறதுல எந்த ஒரு பயனும் இல்லை என்ற பொருள்பட அவர் சொல்லியிருக்கார். அதாவது அவர்கள் முன்வைக்கின்ற விமர்சனம் அப்படி இருக்கின்றா சாதாரணமாக தொடுகின்ற மூக்கை சுற்றி வந்து தொடுவது போல் இவரது கதை இருக்கின்றது என்கின்ற பொருள்பட அவர்கள் தங்களுடைய விமர்சனங்களை இவருடைய இந்த போலீஸ் நியமனம் தொடர்பான இந்த கூற்றுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். சமூக வலைதளங்களிலே ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்ற அதே நேரத்தில் இன்னொரு விடயமும் பேசுபொருளாக மாறி இருக்கின்ற பார்த்தீங்கன்னா இந்த யுத்தம் நடைபெற்றதற்கு பிரதான காரணம் பொருளாதாரம் தான் என்கின்ற ஒரு பெரிய விடயத்தையே போட்டிருக்கின்றார். ஆனால் யுத்தம் நடந்ததுக்கு மிக பிரதானமான காரணம் கல்வியில ஆரம்பிச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுகின்ற பொழுது இந்த அது ஒரு ஆயுதமேந்திய போராட்டமாக மாறுகின்றது. அப்படித்தான் போராட்டத்தின் அடிப்படை அமைந்திருக்கின்றது. ஆனால் அவர் அதை சாதாரணமாக பொருளாதார பிரச்சனையால் தான் யுத்தம் நடந்தது என்கின்ற ஒரு பொருள்பட கதைச்சதும் இப்ப விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. ஆகவே இந்த வல்வெட்டி துறையில் அவர் பேசுகின்ற பொழுது இந்த இன நல்லிணக்கம் தொடர்பாக பேசினாலும் கூட முன்னைய காலகட்டங்கள் நடந்த பல விடயங்களை இவர் விமர்சித்தது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கீரிமலையில இருக்கிற ஜனாதிபதி மாளிகை தனியார் அதாவது பொதுமக்களின் பாவனைக்காக விடப்படும். அது பல்கலைக்கழகத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறையாக மாற்றுவதற்குரிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட கொண்டோம் என்று கூறிய தொடர்பு. அது மட்டுமில்லாமல் இந்த குடும்ப ஆட்சி ஒழிக்கப்படும், இனி தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் இந்த குடும்ப ஆட்சி அமையாது என்று சொன்ன பல விடயங்களும் வரவேற்கப்பட்டிருந்தது. இப்படியாக வல்வெட்டி துறையில பல விடயங்கள் பேசினவர். உதாரணமாக அவர் முன்வைச்ச விடயத்தில் இந்த பிரிவினைவாதத்துக்கு அரசியல்வாதிகள் தான் காரணம். அது அவர் சொல்கின்ற பொழுது இந்த தமிழ் அரசியல்வாதிகளை மட்டும் சொல்லல, இப்பையும் சிங்கள அரசியல்வாதிகள் பல பேர் இந்த இனத்துவேசம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள், இனவாதத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதை கணக்கெடுக்க மாட்டோம் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் சொல்லுகிற பொழுது குறிப்பாக இந்த இனவாதம் பேசுகின்றார் என்று மறைமுகமாக கூறுகிற பொழுது உதய கம்மன்பில அது மட்டும் இல்லாமல் சரத் வீரசேகர போன்றவருடைய கருத்துக்களை அவர் மறைமுகமாக கூறியிருந்தார். இருந்தாலும் கூட நாங்கள் அதை கவனிக்க மாட்டோம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த சில விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றிருக்கின்றது. இதுல இன்னொரு முக்கியமான விடயம், இந்த கூட்டத்துக்கு பெருந்திரளான மக்கள் பங்கேற்றிருந்தனர். அது வல்வெட்டி துறையில குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பிறந்த அந்த இடத்துல ஆண்ட்ரோ மார்சநாயக் அவர்கள் தன்னுடைய பேச்சை முன்வைக்கின்ற பொழுது அதற்கு பெருந்திரளான மக்கள் பங்கேற்றிருந்தனால் இது வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட சில இடங்கள்ல சில விமர்சனங்களையும் இது பெற்றிருக்கின்றது. இப்படியாக பல விடயங்கள் வல்வெட்டி துறையில அவர் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இதே போன்ற ஒரு விடயத்தை தான் அவர் சாவகச்சேரியிலையும் தன்னுடைய உரையில ஆற்றியிருப்பார். அந்த காணொலியையும் நான் இதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளும். විශේෂයෙන්ම අපි තමුන්නාන්සලා හම්බෙන්න ආවේ පහුගිය පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී ජාතික ජනබලවේගයට විශාල ජයග්‍රහණයක් ලබා දෙන්න තමුන්නාන්සලා මැදිහත් වුණා. ඒ පිළිබඳ බෙහෙවින්ම ඉසුති කියන්න තමයි ආවේ. நன்றி. நாங்கள் இந்த நேரத்திலே உங்களை சந்திக்க வந்தது, கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்று தந்திருக்கின்றீர்கள். அந்த வெற்றிகள் தொடர்பாக உங்களுக்கு நன்றி தலைவணக்கம் என்று கூறிக்கொள்வதற்காகவே விசேடமாக நாங்கள் இந்த நேரத்திலே இங்கு வருகை தந்தோம். පසුගිය ජනාධිපතිවරණයේදීත් මහමැතිවරණයේදීත් තමුන්නාන්සලා ඉතාමත් නිර්භීත තීන්දුවක් ගත්තා. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் அதே போன்று பாராளுமன்ற தேர்தலிலும் நீங்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருக்கிறீர்கள். අපි දන්නවා අපේ රටේ දේශපාලනයේ තිබුණේ බෙදුණු දේශපාලනයක්. எங்களுக்கு தெரியும் எமது நாட்டிலே கடந்த கால அரசியல் என்பது பிரிந்துதான் இருந்தது. දකුණේ අය දකුණේ ඡන්ද ලබා ගැනීම සඳහා ජාතිවාදයේ වපුරපු දේශපාලනයක්. தென் பகுதியிலே மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் இனவாதத்தை தூவினார்கள். උතුරේ අයත් ඒ වගේම දේශපාලනයක නිරත වුණා. வட பகுதியிலும் அதே போன்ற ஒரு அரசியல் தான் காணப்பட்டது. පොඩි කාලයක් නෙවෙයි. ஒரு குறுகிய காலம் அல்ல, පරම්පරා ගණනාවක් දශක ගණනාවක් අපේ රටේ මේ බෙදුණු දේශපාලනය තිබුණා. பல பரம்பரைகளாகவும் பல தசாப்த காலமாகவும் இவ்வாறான அரசியல் தான் எமது நாட்டிலே காணப்பட்டது. හැබැයි පහුගිය මහමැතිවරණයේදී ඒ මුළු බෙදුම්වාදී දේශපාලන පරාජයට පත් කරලා ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த பிரிந்திருந்த பிரிவினைவாத அரசியலை தோற்கடித்து விட்டு රට එකතු කරන්න ජනතාව එකතු වෙන්න ඕන කියලා
නිර්භීත තීරණයක් තමුන්වහන්සේලා ගත්තා. නැවත වතාවක් ඒ පිළිබඳ ස්තුතියි. நாட்டை ஒன்று சேர்க்க வேண்டும், நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற அந்த துணிச்சலான முடிவை எடுத்து தொடர்பாக மீண்டும் ஒரு முறை நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ඒක උතුර දකුණ එකතු කරපු මැතිවරණයක් බවට ඉතිහාසගත වෙනවා. அந்த தேர்தல் வடக்கு தெற்கு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தேர்தலாக வரலாற்று பதிவுகளை ஏற்படுத்தும் அந்த தேர்தல். ඒ විතරක් නෙවෙයි මේ මැතිවරණ ඉතාමත් වැදගත් කරුණු ගොඩක් ගැබ්බෙලා තිබෙනවා. அது மட்டுமல்ல, அந்த தேர்தலிலே மிகவும் முக்கியமான பல விடயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கின்றது. පරම්පරා ගණනාවක් දශක ගණනාවක් අපේ රටේ දේශපාලනය පවුලෙන් පවුලට මාරු වෙච්ච දේශපාලනයක් තිබුණා. பல தசாப்த காலமாக பல பரம்பரைகளாக வாழையடி வாழையாக ஒவ்வொரு குடும்ப ஆட்சிகள் தான் நமது நாட்டிலே காணப்பட்டது. ඒ දේශපාලනේ පරාද කරන්න සමත් වුණා පහුගිය මැතිවරණවලදී. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிப்பதற்கும் அந்த கடந்த கால தேர்தல்களிலே நீங்கள் முடிவு செய்தீர்கள். කොහොමද අපේ රටේ දේශපාලනේ තිබුණේ? எப்படி எமது நாட்டின் அரசியல் இருந்தது? අම්මා අගමැති, තාත්තා අගමැති, දුව ජනාධිපති. அப்பா பிரதமர், அம்மா பிரதமர், மகள் ஜனாதிபதி. එහෙම නේද? அப்படித்தானே? ඒ විතරක් නෙවෙයි. අයියා ජනාධිපති, මල්ලි ජනාධිපති. அது மட்டுமல்ல, அண்ணன் ஜனாதிபதி, தம்பியும் ஜனாதிபதி. මාම ජනාධිපති, බෑන ජනාධිපති. மாமா ஜனாதிபதி, மருமகன் ஜனாதிபதி. කොතර කාලයක්ද? எவ்வளவு காலம்? දශක 7කට වඩා වැඩි කාලයක් අපේ රටේ එහෙම දේශපාලනයක් තිබුණා. 7 தசாப்தங்களுக்கும் கடந்து அந்த அரசியல் தான் காணப்பட்டது. ගිය ජනාධිපති ඡන්දෙත් එහෙමයි. கடந்த ஜனாதிபதி தேர்தலும் அப்படித்தான். කවුද අපිට එරෙහිව හිටපු තුන් දෙනා? எங்களுக்கு எதிராக இருந்த 3 பேர் யார்? එක්කෙනෙක් ජනාධිපතිගේ බෑන කෙනෙක්. ஒருத்தர் ஜனாதிபதி, ஒருத்தருடைய மருமகன். තව කෙනෙක් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. இன்னொருத்தர் ஜனாதிபதியின் மகன். අනිත් කෙනත් ජනාධිපතිගේ පුතා කෙනෙක්. மற்றவரும் ஜனாதிபதியின் மகன். එහෙම නේද? அப்படித்தானே? හැබැයි මොකද වුනේ? ஆனால் என்ன நடந்தது? ඒ පෞල් පාලනයන් ඔක්කොම බිඳවට්ටලා පොදු ජනයාගේ ආණ්ඩුවක් ගොඩනගන්න මේ රටේ ජනතාව සමත් වෙලා තිබෙනවා. அந்த குடும்ப ஆட்சிகளை தோற்கடிக்கப்பட்டு இந்த நாட்டிலே சாதாரண மக்களுடைய ஒரு ஆட்சியை அமைப்பதற்காக இந்த நாட்டு மக்கள் முடிவு செய்தார்கள். ඒකත් විශේෂ අත්දැකීමක් ඒ මැතිවරණයේ තිබුණු. அதுவும் ஒரு விசேடமான அனுபவம் தான் அந்த தேர்தலிலே காணப்பட்ட. ඒ විතරක් නෙවෙයි උඩ පන්තියක් තමයි මේ රට පාලනය කරේ. அதே போன்று ஒரு வர்க்கம் தான் இது நாள் வரை இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். ජනතාවට උඩින් තිබුණු දේශපාලනයක් තමයි තිබුණේ. மக்களுக்கு உயர்ந்த மட்டத்திலே, மக்களுக்கு நெருங்க இயலாத அளவிலே தான் அரசியல் අන්න ඒ காணப்பட்டது. දේශපාලනේ මුළුමනින්ම පරාජයට පත් කරලා அந்த அரசியலை முற்றாகவே தோற்கடிக்கப்பட்டு තමුන්නාන්සේලා අපි එකම පන්තියේ මිනිස්සු. நீங்களும் நாங்களும் ஒரே வர்க்கத்தின் மக்கள். අන්න අපි එකතු වෙලා ආණ්ඩුවක් හදලා තිනවා. ஆகவே நாங்கள் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம். හොඳද නරකද? நல்லமா கெட்டதா? හා? නල්ලම්. දැන් එන මොකද තියෙන්නේ? அப்ப என்ன நாங்கள் செய்ய வேண்டும்? තමුන්නාන්සේලා අප කෙරෙහි විශ්වාසය තබලා ආණ්ඩුවක් ඇදුවා. நீங்கள் எம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு அரசாங்கத்தை அமைத்துள்ளீர்கள். එහෙනම් අපේ වගකීම තමයි ඒ විශ්වාසය රකින්න එක. ஆகவே அது பொறுப்பு தான். அந்த நம்பிக்கையை நாங்கள் தக்க வச்சுக் கொள்ளும் நம்பிக்கைக்கு பொறுப்பு கூற வேண்டும். අපි යන්නේ විශ්වාසය රකින්න. அந்த நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். අපි අපේ රටේ දේශපාලනේ ආර්ථිකයේ මේ සමාජයේ විශාල පරිවර්තනයක් වෙනසක් කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. நமது நாட்டிலே அரசியலில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் பாரிய ஒரு மாற்றத்தை செய்வதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். අපේ රටේ දේශපාලනේ තියෙන්නේ කොහොමද? நமது நாட்டில் அரசியல் இருப்பது எப்படி? මහ ජනතාවට වඩා උඩින් ඉන්න දේශපාලනයක්. மக்களுக்கு மேலாக இருக்கும் මහ அரசியல். ජනයාගේ ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් නාස්ති කරන දේශපාලනයක්. மக்களுடைய பணத்தை பல கோடி ரூபாய்களை வீணாக்கும் මහ அரசியல். ජනයාගේ ධනය කෝටි ප්‍රකෝටි ගණන් හොරකම් කරන දේශපාලනයක්. மக்கள் பணத்தை கோடிக்கணக்கான பணத்தை திருடும் அரசியல். පවුල් වලින් පවුල් වලට මාරු වෙන දේශපාලනයක්. குடும்பத்தில் இருந்து இன்னொரு குடும்பத்திற்கு மாறும் அரசியல். අන්න ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව ஆகவே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ඒ දේශපාලනේ මුළුමනින්ම වෙනස් කරනවා. அந்த அரசியலை முற்றாகவே நாங்கள் மாற்றி அமைப்போம். හොඳයිනේ. நல்லமா? හොඳයිනේ. ඒ කියන්නේ මොකද්ද?
ජනතාවත් එක්ක ඉන්න දේශපාලනයක් අපි මේ රටේ හදනවා. அதாவது மக்களோட மக்களாக இருக்கும் ஒரு அரசியலை நாங்கள் கட்டியெழுப்புவோம். මහජනයාගේ දේපල மக்களுடைய சொத்துக்கள் නාස්ති නොකරන දේශපාලනයක් හදනවා. வீண் விரயம் செய்யாத ஒரு அரசியலை நாங்கள் அமைப்போம். දැන් තමුන්නාන්සලා දන්නවනේ මේ කංකසන්තුරේ ජනාධිපති මන්දිරයක් තියෙනව නේද? உங்களுக்கு தெரியுமா இந்த காங்கேசன்துறையில ஜனாதிபதி மாளிகை ஒன்று இருக்கு, දැකලා තියෙනවද? கண்டிருக்கிறீங்களா? අක්කර කීයද? எத்தனை ஏக்கர்? 19. 19 ஏக்கர். අක්කර 19ක විශාල ජනාධිපති මන්දිරයක්. 19 ஏக்கர் பெரிய ஒரு மாளிகை ஒன்று, ஜனாதிபதி மாளிகை. අර කමල හසන් හිටපු චිත්‍රපටියක් දැකලා තියෙනව නේද? 29. 29 ஏக்கராம. කංකසන්තුරේ විතරක් නෙවෙයි තියෙන්නේ. இப்ப ஜனாதிபதி மாளிகைகள் காங்கேசன்துறையில மட்டுமா இருக்கு? නුවරඑළිය තියෙනවා. நுவரெலியாவில் இருக்கு, අනුරාධපුරේ තියෙනවා. அனுராதபுரத்தில் இருக்கு, මයියංගනේ තියෙනවා. ஐயங்கனையில இருக்கு, කතරගම තියෙනවා. கதிர்காமத்தில் இருக்கு, කොළඹ තියෙනවා. கொழும்புல இருக்கு, නුවර තියෙනවා. கண்டியில இருக்கு. ජනාධිපතිින්ද ගෙවල්. ஜனாதிபதிக்கு இருக்கிறதுக்கான மாளிகைகள். අර කමල හසන්ගේ චිත්‍රපටයක් තිබ්බ දන්නවද? இந்த கமலஹாசன் ஒரு படம் ஒன்று இருந்துச்சு தெரியுமா? ஞாபகம் வருதா? මොකද්ද? ஆ? என்ன படம்? என்னது? දසවදාර. தசாவதாரம் என்று. අපේ රටේ හිටපු ජනාධිපතිවරු දසවදාර වගේ. ஓ, எமது நாட்டில் இருந்த முன்னாள் ஜனாதிபதிமார்களும் தசாவதாரம் போன்றவர்கள் தான். නැත්තම් මෙහෙම ගෙවල් කොටක ඉන්න පුළුවන්ද? இல்லாவிட்டா இப்படி எத்தனை என்ன நிறைய வீடுகள் தேவைப்படுமா? බෑනේ. தேவையில்லை. අපි යන්නද කිව්වා. මේ යාපනයේ තියෙන ජනාධිපති මන්දිරේ තමුන්නාන්සලා යෝජනා කරන්න හොඳ ව්‍යාපෘතියකට අපි ඒක බාර දෙනවා. நாங்கள் இன்று காலையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே தோழர் சொன்னாராம், இந்த யாழ் மாவட்டத்துக்கு பிரயோசனமான வகையிலே அதை பயன்படுத்துவதற்காக ஏதாவது திட்டம் ஒன்று இருந்தால் சமர்ப்பீங்கள் என்று. තමුන්නාන්සලාට ඕන ජනාධිපති මන්දිරයක් ඕනද? உங்களுக்கு தேவையா ஜனாதிபதி மாளிகை உண்டு? ඉල්ලේ. ඉතින් මටත් එපා. தோழருக்கும் வேணாமாம் ஜனாதிபதி. එහෙනම් මොකද කරන්න ඕන? என்ன செய்ய வேணும்? ඒක අපි හොඳ මේ පළාතට සේවයක් වෙන ව්‍යාපෘතියකට ඒක පවර්ලා දෙනවා. அப்படி என்றால் அந்த மாளிகையை இந்த பகுதிக்கு தேவையான மாதிரி பிரயோசனமிக்க ஒரு திட்டமாக நாங்கள் அமைக்க வேண்டும். කැම්පස් එකකට හොඳයි නම් කැම්පස් එකක් දාමු. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தேவையாக இருந்தால் පුස්තකාලයට හොඳයි නම් පුස්තකාලයක් දාමු. ஒரு நூலக சாலை தேவை என்றால் அதில் அதை போடுவோம். මහජනයාගේ ධනය මේ නාස්ති කරන දේශපාලනය නතර කරන්න ඕන. மக்கள் பணத்தை வீண் விரயம் செய்யும் இந்த அரசியலை நாங்கள் மாற்றி அமைக்க අපි வேண்டும். ඒක නතර කරලා තියෙනවා. நாங்கள் அதை மாற்றி இருக்கின்றோம். අන්නේ දේශපාලන වෙනස මේ රටේ ජනතාව අපේක්ෂා කරා. அந்த மாற்றத்தை தான் இந்த நாட்டு மக்கள் எதிர்பார்த்தார்கள். වංචා දූෂණ නාස්ති කරන නාස්තිය නතර කරන දේශපාලන අපේක්ෂා කරා. ஊழல், மோசடி, வீண் விரயம், திருட்டுத்தனத்தை நிறுத்தும் அரசியல் தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள். ඒක අපි කරනවා. அதை நாங்கள் செய்வோம். ඊළඟ වැදගත්ම දේ තමයි அடுத்த முக்கியமான விடயம்தான் අපේ රටේ ආර්ථික විශාල වෙනසක් අවශ්‍යයි. பொருளாதாரத்துறையிலே நமது நாட்டிலே பெரிய ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது. අපේ රටේ ධනෙ එකතු වෙලා ඉන්න ඉතා කුඩා පිරිසක් අතර. நமது நாட்டிலே வளம், நிதி எல்லாமே ஒரு குறுகிய ஒரு குடும்ப அல்லது ஒரு வர்க்கத்தின் கையில் தான் குவிஞ்சிருக்கு. මේ ළඟදී වාර්තාවක් ආවා. இந்த அண்மையிலே ஒரு அறிக்கை வந்தது. ඒ වාර්තාව අනුව அந்த அறிக்கைக்கு இணங்க අපේ රටේ අපනයන කරන අයගේ ආදායමෙන් 90ක් දෙන්නේ අපනයනකරු 10%ක්. நமது நாட்டிலே ஏற்றுமதி செய்யும் நபர்கள் மத்தியிலே 90% வருமானம் ஒரு 10% நபர்கள் அந்த குடும்பங்களிலே தான் தங்கி இருக்காம். ඒ කියන්නේ මේ ආර්ථිකේ කුඩා කට්ටියක් අතර එක ගොනු වෙලා තියෙන සංකීර්ණ වෙලා තියෙනවා. அதாவது இந்த நாட்டின் பொருளாதாரம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு கொஞ்சம் பேருடைய கையில இருக்கு. ගම්වල ජනතාව දුප්පත් භාවයෙන් පෙළෙනවා. கிராம மட்டத்தில் எடுத்த மக்கள் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள். බෙහෙත් ටිකක් ගන්න විදියක් නැහැ. மருந்தெடுக்க வசதி இல்ல, ගෙයක් හදා ගන්න විදියක් නැහැ. வீட்டை கட்ட முடியாது, දරුවන්ට උගන්වන්න විදියක් பிள்ளைகளை නැහැ. படிக்க வைக்க පිරිසිදු ආහාර වේලක් නැහැ. ஒரு சுத்தமான சோறு அல்லது அந்த சாப்பாடு வசதி இல்ல. ජනතාව විශාල දුප්පත් භාවයට පත් වෙලා තිබෙනවා. மக்கள் பாரிய அளவிலே கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். ධනෙ ඉතා කුඩා පිරිසක් මත සංකීර්ණ වෙලා තියෙනවා. ஆனால் நிதி ஒரு கொஞ்சம் பேருடைய கையில தங்கி இருக்கு. අපේ අපේක්ෂාව මොකද්ද? எமது எதிர்பார்ப்பு என்ன? මෙන්න මේ ආර්ථිකේ ගමට ගෙන එන්න ඕන අපේ අපේක්ෂාව. ஆகவே இந்த பொருளாதாரத்தை கிராம மட்டத்திற்கே கொண்டு வரணும். ප්‍රධාන අරමුණක අපි ඉන්නවා. பிரதானமான ஒரு குறிக்கோள்ல நாங்க இருக்கின்றோம். මේ රටේ දුප්පත් භාවය ඉවත් කරන්න ඕන. இந்த நாட்டிலே வறுமையை நாங்கள் ஒழித்து கட்டணும். අවශ්‍ය නේද? தேவையா? දුප්පත් භාවය තුරන් කරන්න. வறுமை இல்லாம ஆக்கலோணுமா வேண்டாமா? ඒක අපේ ප්‍රධාන සැලසුමක්. ஆகவே அது எமது பிரதானமான ஒரு திட்டம். දුප්පත් භාවය තුරන් කරනකොට ප්‍රධාන දේ දරුවන්ට අධ්‍යාපනය.
இந்த வறுமையை ஒழித்து கட்டும் போது அதன் பிரதானமான ஒரு விடயம்தான் இந்த பிள்ளைகளுடைய கல்வியை மேம்படுத்தணும். දරුවෝ හොඳට ඉගෙන ගත්තොත්, கல்வியை பிள்ளை நல்லா கல்வி கற்றுக்கொண்டால், හොඳ ආදායමත් සහිත රස්සාවක් කරොත්, நல்ல வருமானமுடைய ஒரு தொழிலை செய்தால், දැනුමනු ව්‍යාපාරයක් කරොත්, அல்லது அந்த அறிவுக்கேற்ப ஒரு வியாபாரத்தை செய்தால், පවුලම දුප්පත්භාවයෙන් ගොඩ එනවා. அந்த குடும்பமே வறுமையிலிருந்து மீளலாம். ඒ නිසා අපේ ප්‍රමුඛතම දේ අධ්‍යාපනය ග්‍රාමීය දුප්පත්භාවය තුරන් කරන්න. ஆகவே அது முக்கியமான விடயம் கல்வித்துறையை மேம்படுத்துவது கிராமிய வறுமை ஒழித்து கட்ட இருக்கும் ஒரு வழிகள். විශේෂයෙන්ම අපි விசேடமாக நாங்கள் පාසල් පොත් උපකරණ මිලදී ගන්න බැරි දරුවන්ට රුපියල් 6000ක දීමනාවක් දෙන්න තීරණය කරා. பாடசாலை உபகரணங்கள் குப்பை புத்தகங்களை வாங்க முடியாத குடும்பங்களுக்கு, அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு 6000 ரூபாய் காசு நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றோம். ළමයි 300ක් අඩු සියලු පාසල් වලට ඒ දීමනාව ලැබෙනවා. 300 விட குறைந்த பாடசாலைகள் உள்ள மாணவர்கள் உள்ள பாடசாலைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த காசு கிடைக்கும். අස්වසම ලබන පවුල් වල හැම දරුවෙකුට මේ දීමනාව දෙනවා. அஸ்வசும உங்க நலன்புரி அந்த கொடுப்பனவு கிடைக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த 6000 ரூபாய் கொடுப்பனவு ඒ கிடைக்கும். දරුවන්ට උගන්වන්න ඕන. ஏன் நாங்கள் கல்வி கற்க வைக்கணும் பிள்ளை? චීන රජය අපිත් එක්ක එකඟතාවයකට අවිලා තියෙනවා. சீன அரசாங்கம் எங்களோட உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். සියලුම නිල ඇඳුම් ලබන අවුරුද්දෙත් අපිට නොමිලේ ලබා දෙන්න. அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவையான சீருடைகள் இலவசமாக அவர்கள் வழங்குவார்கள் என்று அடுத்த வருஷத்தில் දරුවන්ට උගන්වන්න ඕන. பிள்ளைகளை படிக்க வைக்கணும். ළමයි 250ට අඩු හැම පාසලම දරුවෙකුට සපත්තු මිලදී ගන්න රුපියල් 3000ක දීමනාවක් දෙනවා. 250 பிள்ளைகளுக்கு குறைவாக படிக்கும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் சப்பாத்துக்களை கொள்வனவு செய்வதற்காக 3000 ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டிருக்கு. ඒ වගේම අපි මේ අවුරුද්දේ அதே போன்று நாங்கள் இந்த வருடம் කවරෝ පාසල ගුරු පුරප්පාඩු තියෙනවා නම් எந்த ஒரு பாடசாலையிலும் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குமானால் ඒ පුරප්පාඩු ඔක්කොම පුරවන්න අපි තීරණයක් අරන් තියෙනවා. அந்த அனைத்து குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். පාසල් වල අඩුපාඩුකම් තියෙනවා නම් பாடசாலைகளிலே குறைபாடு இருக்கின்றதால் උපරිම උත්සාහ කරනම් පාසල් ටික හදලා දෙන්න. நாங்கள் உயர்ந்தபட்ச முயற்சி எடுப்போம் அந்த குறைபாடுகளை செய்து கொடுப்பதற்கு. යාපනයේ පුස්තකාලේ யாழ் நூலக சாலை තවත් දියුණු කරන්න අපි මේ අයවෙන් සල්ලි වෙන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. இன்னும் வளர்ப்பதற்கு அபிவிருத்தி செய்வதற்கு நாங்கள் இந்த பட்ஜெட்டில் காசு ஒதுக்குகிறோம். මේ ගම්වල දුප්පත්භාවය නැති කරන්න නම් இந்த கிராமத்திலே வறுமை ஒழித்து கட்ட வேண்டுமானால் දරුවෝ ඉගෙන ගන්න ඕන. பிள்ளைகள் படிக்க வேண்டும். ආණ්ඩුවේ අපි அரசாங்கத்தில் நாங்கள் දරුවන්ට උගන්වන උපරිම සහාය දෙන්නම්. பிள்ளைகளை படிப்பிப்பதற்கு நாங்கள் உயர்ந்தபட்ச உதவியை வழங்குகிறோம். ලෑස්තිද? தயாரா? දරුවන්ට උගන්වන්න. பிள்ளைகளை படிப்ப வைப்பதற்கு ඒක තමයි දුප්පත්භාවයෙන් ගොඩ එන්න තියෙන අපිට එකපාරක්. அதுதான் வறுமையிலிருந்து மீளுவதற்காக இருக்கும் ஒரு பாதை, ஒரு ඒ வழி. විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, අපේ තරුණ පරම්පරාව දරු පරම්පරාවේ මද්ද්‍රව්‍ය ඌදෙන් බේර ගන්න ඕන. இந்த எமது இளம் சமுதாயத்தை இந்த போதை வஸ்திலிருந்து நாங்கள் අපිට மீட்டெடுக்கணும். විශාල ලෙස වාර්තා වෙමින් තිබෙනවා යාපනයේ දිස්ත්‍රික්කයේ මද්ද්‍රව්‍ය වසංගත ගොදුරු වෙමින් තිබෙන බව. எங்களுக்கு அறிக்கைகள் வருது, தகவல்கள் வருது. இந்த யாழ் மாவட்டத்திலே அதிகளவாக இளைஞர்கள் போதை வஸ்துக்கு இரையாகி வருகிறார்களாம்.